இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தனா இதோ எடுக்கிற மேடம். அவங்க என்ன எடுக்கிறேன்னு சொல்றாங்க? வீடியோ எடுக்கிறதுனா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா நான் வீடியோல வருவேனா? உங்களை தாங்க நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நல்ல எடுங்க. என் நெக்லஸ் தெரியற மாதிரி எடுங்க. இந்த வளையல் தெரியுதா? கம்மல் 5 பவுன், நெக்லஸ் 20 பவுன். எத்தனை நெக்லஸ், கையில வளையல், பெரிய வீடு, வெளியில காரு, நல்ல வருமானம் போல. என்ன இப்படி கேக்குறீங்க? வெறும் சம்பளத்துல இவ்வளவு கிடைக்குமா? அப்படி இப்படின்னு சைடு வருமானத்துல தான் இவ்வளவும் சேர்க்க முடிஞ்சது. யாரோ வசுந்தரா தேவியாமே பெரிய டீல் பேசியிருக்காங்களாம். வரும்போது கட்டு கட்டா பணத்தோட வரேன்னு சொல்லிருக்காரு. ரொம்ப வெள்ளந்தியா பேசுறீங்க. எங்க வீட்டுக்காரர் கூட அப்படிதாங்க சொல்லுவாரு. ஜுவல்ஸ் எல்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கீங்க போல. ஆமாங்க, டிசைனா வச்சிருக்கேன். காட்டுறேன், பாக்குறீங்களா? எனக்கு நகைங்கன்னா கொள்ள ஆசை. காட்டுங்களேன் பாக்கலாம். வாங்க பாக்கலாம். ஃபாலோ மீ. தனா எடுக்கிறேன். வாங்க வாங்க. வரோம். இங்க பாருங்க, இது எல்லாமே நகை, பணம் தான். திறந்து காட்டுங்க, பாக்குறீங்களா? சீனு மேடம், எழுதிக்கிட்டு தான் இருக்கேன் மேடம். என்ன எழுதுறீங்க? ஒரு லிஸ்ட் போட்டு இதெல்லாம் உங்க புருஷன் லஞ்சமா வாங்கினதுன்னு நீங்க கையெழுத்து போட வேண்டாமா? என்னது? நான் கையெழுத்து போடணுமா? நீங்களாம் யாரு? விஜிலன்ஸ் ஆபீசர், லஞ்ச ஒழிப்புத்துறை. அப்ப நீங்க லஞ்சம் வாங்குற ஆபீசர் இல்லையா? அத ஒழிக்கிற ஆபீசர். சீனு, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. இல்ல, நான் போட மாட்டேன். போடல, உங்களை கைது பண்ணி இழுத்துட்டு போக வேண்டியது வரும். போட்டுறேன். கொடுங்க. உங்க சுயநலத்துக்காக, சந்தோஷத்துக்காக அடுத்தவங்க வாழ்க்கைய அழிக்க பாக்குறீங்க. இப்ப உங்க லைஃபே காலியாக போகுது. என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. மேடம் ப்ளீஸ் மேடம், தயவு செஞ்சு அந்த வீடியோவை யாருக்கும் அனுப்பி விட்டுறாதீங்க மேடம். நீங்க சொன்ன மாதிரி என் லைஃபே அப்புறம் காலி ஆயிடும். ப்ளீஸ் மேடம். அது எப்படி சார்? நாங்க கெஞ்சினா தெனாவிட்டா திமிரா பேசுவீங்க. நீங்க கெஞ்சினா நாங்க இறக்கப்படுவோம்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கெல்லாம் டீல் பேசிதானே பழக்கம். இப்போ நாங்க ஒரு டீல் பேசலாமா? சொல்லுங்க மேடம், நான் என்ன பண்ணணும்? உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும் சொல்லுங்க, நான் தரேன். மாயா பாத்தியா, நமக்கே லஞ்சம் கொடுக்கறேன்னு சொல்றாரு. பழக்க தோஷம் மாத்த முடியுமா? டீல் இதான். என் சித்தப்பா மாமா மேல பொய் கேஸ் தானே போட்டிருக்கீங்க. அந்த எஃப்ஐஆர் கிழிச்சு போட்டுட்டு அவங்கள வெளியில விடுங்க. இதோ இப்பவே அனுப்பிடுறேன் மேடம். உடனே எஃப்ஐஆர் கிழிச்சு போட்டு நான் உங்களை அனுப்பிச்சு விட்டுறேன் மேடம். இது போட்டேன் மேடம், உங்க கண்ணு முன்னாடியே. யோ, முதல்ல லாக்அப்ல இருக்கிறவங்கள வெளியில அனுப்பு. போயா. நீங்க கூட்டு போங்க மேடம். வாங்க. தரங்க. ஹலோ மேடம், யாருன்னு தெரியுதா? தெரியுது. என்ன விஷயம் சொல்லு. இப்பதான் அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட ஒரு வீடியோ படம் காட்டிட்டு வந்தேன். அதே படத்தை உங்களுக்கும் காட்டணும்னு தோணுச்சு. அத நான் வேணும்னா கடைசியா அனுப்பி வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு செல்ஃபி வீடியோ பாக்குறீங்களா?
அதுக்காக தான் வீடியோ காலே வந்தேன். வாங்க எல்லாரும் பக்கத்துல வாங்க. வாங்க மச்சான். பாத்தீங்களா, நல்லா பாத்தீங்களா, என் பின்னாடி யாரு நிக்கிறாங்கன்னு தெரியுதா? நீ பொய் கேஸ் போட்டு உள்ள தள்ளின மணி மாமாவும் சிவா சித்தப்பாவும் தான். நாங்க எங்க நிக்கிறோம்னு பாக்குறியா? போலீஸ் ஸ்டேஷன் போர்டு தெரியுதா? எப்படி எப்படி அவங்கள வெளியில கொண்டு வந்த? ஏன் இப்போ டென்ஷன் ஆகுறீங்க? சொல்ல தானே போறேன். எல்லாம் நீங்க போட்டு கொடுத்த ரூட் தான் மேடம். உங்க ஆபீஸ்க்கு வந்து கலாட்டா பண்ணவங்க மேல போதைப்பொருள் கேஸ் போட்டீங்க. ஆனா நாங்க கொஞ்சம் வித்தியாசமா இன்ஸ்பெக்டர் லஞ்சம் வாங்குறத வச்சே அவரை மிரட்டி இவங்கள வெளியில கொண்டு வந்துட்டேன். எஃப்ஐஆரே கிழிச்சு போட்டுட்டாருல. ஏ மாயா, என்ன ஆத்திரம் வருதா? கோவமா வருதா? அதே மாதிரி தானே எங்களுக்கும் வரும். தப்பே செய்யாத எங்களை மாட்டி விட்டா உங்களை விட கோவம் அதிகமாவே வரும்ல. நீ எங்க நிலத்தை பறிச்சு எங்க பெரியப்பாவையும் அலக்கழிப்ப, இருக்கிற அநியாயம் அத்தனையும் பண்ணுவ. நாங்க அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மா இருப்போம் நினைச்சியோ? இது வெறும் சாம்பிள் தாம்மா. எங்க நிலத்தோட ஒரிஜினல் பத்திரத்தை நீயே கொண்டு வந்து கொடுப்பேன்னு எங்க பெரியப்பா வாக்கு கொடுத்திருக்காருல்ல. அதுவும் கூடிய சீக்கிரம் கண்டிப்பா நடக்கும். நீயே அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து கொடுப்ப. ஏ மாயா, இவங்கள வேணா நீ வெளியில எடுத்திருக்கலாம். ஆனா அந்த லேண்ட் விஷயத்துல உன் பெரியப்ப என்ன அந்த சிவனே வந்து நேர்ல நின்னாலும் நீங்க நினைக்கிறது நடக்காது. அதையும் பார்க்கலாம் வசுந்தரா தேவி. அப்புறம் இன்ஸ்பெக்டருக்கு அனுப்பின வீடியோவை உனக்கும் அனுப்புறேன்னு சொன்னல, இப்ப அனுப்புறேன். அங்க புவனா இருந்தா அவங்களும் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த வசுந்தரா தானே. அவளை மிரட்டி டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கிடலான்னு போனா மச்சான். ஆனா அந்த வசுந்தரா போதைப்பொருள் கேஸ் போட்டு உங்களை உள்ள தள்ளிட்டா. அவ எவ்வளவு பெரிய கிரிமினலா இருந்தா நாம கண்ணு முழிச்சிருக்கும் போதே போலி பத்திரத்தை ரெடி பண்ணி நம்ம இடத்தை அபகரிக்க பார்த்திருப்பா. உங்க வேலையெல்லாம் அவகிட்ட செல்லுபடி ஆகுமா? இனிமேலாவது உணர்ச்சி வசப்படாம கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிங்க. அப்படி யோசிச்சதுனாலதான் மாயா சீனுவால உங்களை வெளியில கொண்டு வர முடிஞ்சது. இல்லனா என்ன ஆயிருக்கும்? 2 பேரும் ஜெயில தான் இருந்திருக்கணும். புரியுது மச்சான். இனிமே இப்படி நடந்துக்க மாட்டோம். அண்ணே. என்னடா சொல்லு. எப்படிண்ணே நம்ம வீட்டுக்குள்ள இருந்த மூலப்பத்திரமும் தாய் பத்திரமும் எப்படிண்ணே வெளியே போச்சு?